மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஆளுமைகள் அனைவருக்கும் என் வணக்கம். நேரடி யாருடைய பெயரை உச்சரிக்கல, மன்னிச்சுக்கணும். ஒரு செய்தி, 2 நன்றி, அவ்வளவுதான். நேற்று ஒரு 160 பேரை கூட்டி உட்கார வச்சு இதை எப்படி வழிநடத்துவது என்று பயிற்சி கொடுத்து அதை சரியாக செஞ்ச அந்த பிள்ளைங்களுக்கு நன்றி. ஒன்று அதுக்கடுத்து, ஏன்னா இப்படி ஒரு ஒன்று நான் அசல் ஏற்பாடு பண்ணி நான் பெரிய விஷயம் அது. அடுத்து பொதுவாக இங்கே ஆரிய திராவிட போராட்டம் இருக்கிறது. ஆரியம் எந்த அளவுக்கு கொடுமையாக நம் மக்களை வாட்டி வதைத்தது, கல்வியில், பொருளாதாரத்தில் எல்லாத்தையும் அவர்கள் அபகரித்துக் கொண்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்தின் சொகுசு வாழ்க்கையை காப்பாற்றுவதற்காக இந்த அளவுக்கு நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது நமக்கு தெரியும். இதே போல இந்தியாவை தாண்டி கருப்பர்களுக்கும் வெள்ளையர்களுக்கும் ஒரு பெரிய புரட்சி நடந்து கொண்டது. கருப்பர்கள் வெள்ளையரை மதிக்க மாட்டாங்க, ஒரு துளிகளுக்கு கூட மனிதர்களாக கூட மதிக்க மாட்டாங்க. அப்போ பஸ்ல உட்கார்ந்து இடம் இல்லை. அப்போ இவங்க முடிவு பண்றாங்க, டேய் உன் பஸ் எனக்கு வேணாண்டா, நாங்கள் நடக்கிறோம் என்று சொல்லி காலமாக நடந்தான். அலுவலகம் போறதாலும் சரி, ஒரு காய்கறி வாங்குவதாலும் சரி, எதுவாக நடந்தான் பஸ் ஏறுறது. அந்த அரசுக்கு மிகப்பெரிய நஷ்டம். அப்போ ஒரு வயதான நடந்து போய் கொண்டிருக்கும் போது ஒரு வெள்ளைக்கார அந்த டிரைவர் பஸ்ல ஓடுறவன் வந்து சொல்றான், என்ன பாட்டி நடந்து போற, கால் வலிக்கா என்று கேட்டபொழுது அந்த அம்மா சொல்லிச்சு, போடா பைத்தியக்காரா, நான் எனக்காண்டி நடக்கிறடா, என் சந்ததிக்காண்டி நடக்கிறேன்னு சொல்லிட்டேன். அது நடந்தது, நாங்கள் ஓடுறோம். இங்க ஒரு பெரிய வித்தியாசம், அதே வித்தியாசம். நாங்கள் இன்னைக்கு ஓடுறோம், உங்களுக்காக நாங்கள் நிற்கிறோம் என்பது சொல்வதற்காக நடக்கும். நான் நன்றி சொன்னேன், 2 நன்றி சொன்னேன். நான் இன்னும் ஒரு 2 நிமிடம் தான் நன்றி சொல்றேன். முதல் நன்றி என்ன தெரியுமா? இந்த மேடை உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். இங்கே உட்கார்ந்து உங்களுக்கு சார்பாக அந்த மேடைக்கு நன்றி. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மேடை சார்பாக ஒரு நன்றி. இந்த கொரோனா சமயத்தில் எல்லாரும் பெரிய பெரிய மாமல்லர்கள்லாம் வீடு கிடந்ததோட நமக்கு தெரியும். சொந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கை எல்லாம் எழுந்து உயிரை விட்டு கிடக்கும் போது அதை தொடுவதற்கு கூட பயம், என்ன ஒட்டிக்குமோ, நான் செத்து போயிடும் என்று பயந்து உறவுகளே தள்ளி நின்ற நேரத்தில் இந்த உலகத்தில் எந்த சக்தியும் எந்த இனத்திலும் இல்லாது இஸ்லாமியர்களாக ஒன்று சேர்ந்து எல்லாம் சேர்ந்து நீங்க எடுத்து அடக்கம் பண்ணி பார்த்தீங்களா? அந்த உண்மை எங்கேயுமே நடக்கல. இவ்வளவு பேசுறான அரசுக்காரர்கள் செஞ்சாங்க, ஆனா அந்த இஸ்லாமியர்கள் செஞ்சாங்க. இந்த மேடை சார்பாக உங்களுக்கு நன்றி. இப்போ இன்னொரு நன்றி, நாம எல்லாம் சேர்ந்து நன்றி சொல்லணும்ல. நமக்காக சண்டை போடுறாங்க டெல்லியில, யோசிப்பாங்க. நமக்காக ஒரு மனுஷன் சிங்கமா சண்டை போடுறாங்க. இப்ப சொன்னாங்க, நீங்க அரசா வந்து அந்த 20 நிமிஷம் பேசுறாங்க கேட்டிருக்கீங்க. எனக்கு அரசா ஒரு பெரிய பழக்கம்லாம் கிடையாது, அவர் பேசியும் கிடையாது. ஆனா அவர் மீது அதிகமான பாசமும் மற்றும் நாங்கள் பல லட்சம் பேர் நீங்க வந்து கொள்கையாக நிற்கிறானா, அது காரணம் அந்த அளவுக்கு எங்களுக்கு ஊட்டிய அந்த ஒரு அன்புல நான் சொல்றேன். உண்மையிலேயே இந்த கூட்டம் உங்களுக்கு ஒரு நன்றியை சொல்கிறது. நீங்கள் இன்னும் எங்களுக்காக போராட வேண்டும். தலைமை ஒரு அதிகமாக பேசக்கூடாது, அதனால நன்றி.